சாக்லேட் மில்க் செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வைக்கணும். சரி, அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ சிம்மில் வைக்கணும். வச்சு பால் பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டி வைக்கணும். நெக்ஸ்ட் வெயிட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண மறந்துச்சு. கொதிச்சுட்டு அதை கொஞ்சம் அவசரத்தில் சிம்மில் வச்சு இப்படி பொங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். அப்படின்னா கிருமி எல்லாம் போகும். சரி, கொஞ்ச நேரம் ஆகட்டும். வெயிட்டிங்ஸ். இப்போ கொஞ்சம் கூட்டி வைக்கணும். இதை போடுந்தானே பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு குறைக்கணும் பொங்க போகிற நேரத்தில். இந்த அடுத்தது நெக்ஸ்ட்டு பொங்க போகிற நேரத்தில் குறைச்சிட்டு கீழே போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் எடுக்கணும். எடுத்து இந்த கரண்டியில் பால் எடுக்கணும். பால் எடுத்து இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றணும். இப்படி ஊற்றினா போதும். இப்போ பால் இதில் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு சாக்லேட் பவுடர் எடுக்கணும். சாக்லேட் பவுடர் லைட்டாக வேணும்னா 1 ஸ்பூன் போதும். நல்ல திக்காக இருக்கணும்னா 2 ஸ்பூன் போடலாம். சாக்லேட் பவுடர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சாக்லேட் பவுடர் போட்டு பால் ஆற்றணுனாலும் ஆற்றிக்கலாம், இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கலக்கலாம். ஸ்பூன் வச்சு கலக்கலாம். கலக்கிட்டு செக் பண்ணணும் பவுடர் இருக்கான்ட்டு. நல்லா கலக்கிட்டு சீனி போடணும். நார்மலாக 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். நிறைய போட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நல்ல இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா நிறைய போடலாம். சரி, நெக்ஸ்ட்டு சீனி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கலக்கணும். கலக்கணும். நெக்ஸ்ட்டு கலக்கணும். கலக்கியாச்சு. இழுக்கணும். ரொம்ப சூடாக இருக்கு. சூப்பராக இருக்குது. பண்ணி பாருங்கள். பாய்.